வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் கஸ்டர்ட் வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன். கஸ்டர்ட் பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. வாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் கடாயில் விட்டுருக்கேன். இது நல்லா பொங்கி குறுகி வரணும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். பாலை நம்ம கிளறி விடாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஆடை வந்துடும். இப்போ இந்த அளவு இது குறுகி வந்திருக்கு. இதில் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம். இது கஸ்டர்ட் பவுடர். இது எப்படி செய்யறதுங்கிற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அதுலேருந்து நம்ம ஒரு 1/4 கப்பு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இந்த அளவு நான் இந்த கப்பில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு நான் கொஞ்சமாக தனியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த 1/2 லிட்டர் சேர்த்தது கிடையாது. இது வேறு பால். அதையும் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். எனக்கு ஒரு 1/4 டம்ளர் கிட்ட தான் தேவைப்பட்டுச்சு. இது வேண்டாம். இது இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம அந்த பாலில் விட்டுக்கலாம். இப்போ பால் இந்த அளவு நல்லா குறுகி வந்துருச்சு. இதில் நம்ம கலந்து வச்ச மில்க் பவுடரையும் கஸ்டர்ட் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரில் சுகர் இருக்கும். இருந்தாலும் அது பத்தாது. நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி 1/4 கப்பால் 1 கப்பு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் மட்டும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இது இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் கூட குறுகட்டும். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடுங்க. இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்ஸ் நல்லா குறுகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது இப்போ நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இது இப்போ நல்லா அடிச்சிட்டேன்னா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து நம்ம ஒரு வாட்டி கூட மிக்சியில் அடிக்கணும். இப்போது நம்ம ஐஸ்கிரீம் 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இது இப்போ நல்லா அடித்தாச்சு. நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது செட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இது மேலே நான் கொஞ்சமாக பாதாம் மட்டும் போட்டுக்கிறேன்.
அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.